இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர் சட்னி, அதாவது வெள்ளரிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, வெங்காயம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம், அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 4 நம்பர் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சடாக எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கும் போதே கொஞ்சமாக நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தேவையான உப்பையும் இதுலேயே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சுருளை வதங்கி முடியும் போது ஃபைனலாக நம்ம இதில் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம அதிகமாக சேர்த்துக்க ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடலை மாவு, கடலைப்பருப்பை விட பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது. அதனால் ஒரு பிடிச்சபடி நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டு இட்லி, தோசை, சப்பாத்தியோ ஏதோ சாதத்துக்கு தொட்டுக்கவோ இல்லை பிசைஞ்சோ எப்படி வேணால் சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் இதை அரைச்சாச்சு, மேலே தாளித்து கொட்டியாச்சு. இதை இப்போ தோசை ஊற்ற போகிறேன், தொட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, தேங்க்யூ.